ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னடா இந்திய அணி நீங்கள் போய் இப்படி விளையாடுறங்க, ரொம்ப பார்க்க எனக்கு அசிங்கமாக இருக்குது. ஒரு பக்கம் என்னால் நம்பவே முடியல, இந்திய அணி அயர்லாந்து அணி எதிராக சீரீஸை தோற்றுருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அவங்களோட தோல்விக்கு இதுதான் காரணம். கண்டிப்பாக கேப்டனை மாற்றி ஆகணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அயர்லாந்து அணி எதிராக 2 T20 போட்டியில் 1 ரன் வித்தியாசத்தில் அயர்லாந்து இந்தியா வீழ்த்தினாங்க. சீரீஸு தோற்றுருக்காங்க இந்திய அணி. அது குறித்து முன்னாள் ஆஸ்திரேலிய அணியோட அதிரடி வீரர், நட்சத்திர வீரர், கேப்டன் சொல்லாங்க ரிக்கி பாண்டிங் பார்த்தீங்கன்னா இந்திய அணி தோல்வி குறித்து ஓப்பனாக பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இந்திய அணி அதாவது அயர்லாந்து எதிரான ஒயிட் வாய்ஸ் ஆயிருக்காங்க 2-0 சொல்லிட்டு. அது குறித்து ரிக்கி பாண்டிங் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, என்னால் நம்பவே முடியல இந்திய அணி இந்த மாதிரி விளையாடி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஐபிஎல்ல நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற பிளேயர்கள் கூட்டிகிட்டு வந்து ஒரு பிளேயிங் லெவலாக உருவாக்கி வச்சுருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி விளையாடியும் இந்த மாதிரி தோற்றுருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்திய அணி என்னால் நம்ப முடியல. அவங்க இதுக்கு மேலே நல்ல ஒரு கம்பேக் கொடுத்தே ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அயர்லாண்டு ஒரு சின்ன அணி, ஆனால் அவங்களுக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இந்த அளவுக்கு 2 டைம் சாம்பியன் இந்தியாவை அடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக நான் வாழ்த்துக்கள் சொல்லி ஆகணும். இருந்தாலும் பரவாயில்லைங்க, அடுத்து இந்திய அணியில் கம்பேக் கொடுப்பாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா அடுத்து இங்கிலாந்து கூட பெரிய தொடர், 5 போட்டி கொண்ட T20 தொடர். கண்டிப்பாக இந்திய அணி அதில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. பொறுத்து வந்து பார்க்கலாங்க அதில் இந்திய அணி எப்படி விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு. முக்கியமாக கேப்டன்ஷிப் மேலே எனக்கு ரொம்ப ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஏன்னா சூரியகுமார் யாதவ் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய ஏஜ்லாம் கிடையாது. ஆனால் அவர் ஏன் அணியில் ட்ராப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒன்றும் கூட என்னால் நம்ப முடியல. ஓகே, பார்க்கலாங்க. ஸ்ரேயஸ் ஐயரோட கேப்டன்ஷிப் இந்த இங்கிலாந்து சீரீஸில் தெரிஞ்சிடும் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. வெயிட் பண்ணி பார்க்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிக்கி பாண்டிங் பார்த்தீங்கன்னா தலைமை ஒட்டுமொத்த இந்திய அணியோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், அதுக்கப்புறம் கேப்டன்ஷிப் பற்றி சொல்லியிருக்காரு. கரெக்டுங்க, சூரியகுமார் யாதவ் என்ன அந்தளவுக்கு பெரிய தப்பு பண்ணல. பேட்டிங்கில் கொஞ்சம் புவர் ஃபார்மில் இருக்கார், ஓகே. ஆனால் கேப்டன்ஷிப் வந்தான்னா செம்ம ரெக்கார்டு வச்சுட்ருக்காருங்க. அவர் ஒரு சீரீஸ் கூட தோக்கலோ கேப்டனாக ஏற்றதுலேருந்து. அப்படியாப்பட்ட பிளேயரை போய் ஏன் அணியில் எடுக்கலை, ரொம்ப ரொம்ப ஒரு கேள்விக்குறி இருக்குது அவர் மேலே. இருந்தாலும் பார்க்கலாம், இங்கிலாந்து சீரீஸில் தெரிஞ்சிடும் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இங்கிலாந்து சீரீஸில் தெரிஞ்சிடும் ஸ்ரேயஸ் ஐயோட கேப்டன்ஷிப் எப்படி இருக்குது, அவரோட பேட்டிங் ஃபார்ம் என்ன மாதிரி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வைபவ் சூரியவன்சிக்கு இந்த T20 சீரீஸில் முதல் போட்டியில் வாய்ப்பு தரப்போகிறதாகவும் தகவல்கள் நிறைய வந்திருக்குங்க. ஏன்னா ஓப்பனிங்கில் வந்து நம்ம சாம்சன் உட்கார வச்சுட்டு அவருக்கு வாய்ப்பு தரப்போகிறதான் தகவல்கள் வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை சாத்தியம் சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ரைட் ஹேண்டர்ஸ் நிறைய பேர் நம்ம அணியில் இல்லை. அதனால் சஞ்சு சாம்சனும் ட்ராப் பண்ணிட்டா அடுத்து ஒரே ஒரு ரைட் ஹேண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் மட்டும்தான். அதனால் அவரை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, ஒரே ஒரு ரைட் ஹேண்டரை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வரலாம். பொறுத்து வந்து பார்க்கலாங்க இன்றைக்கி இந்தியா எந்த மணி பிளேயிங் லெவல் போகுதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி இன்றைக்கி வெற்றி பெறுமா T20 முதல் போட்டி இங்கிலாந்து அணி எதிராக? உங்களோட கருத்துக்கள் என்ன? அதே போல் அயர்லாந்து எதிராக இந்திய அணி தோற்றது குறித்து உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப், லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.